பிரவேஜுகோ கருணை தெய்வமே கற்பகமே கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முன் பொற்பதமே அம்மா கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முன் பொற்பதமே அம்மா கருணை தெய்வமே கற்பகமே உறுதுணையாகனம் உனையன்றை வேறு யாரோ எந்தாய் கருணை தெய்வமே கற்பகமே காணவே இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வை அளித்திடல் வேண்டும் அம்மையே மேல் இறங்கிடல் வேண்டும் நாளும் உமை நாம் தொழுதுடல் வேண்டும் உமைது அருளல் வேண்டும் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் பொற்பதமே அம்மா கருணை தெய்வமே கற்பகமே 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 கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நிலாப்பிழையும் நினையாப்பிழையும் நின்னெஞ்செழுத்தை பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் அல்லை பிட்டி பதியுறையும் கருமாரியே அல்லை பிட்டி பதியுறையும் கருமாரியே என்று சொல்லப்படுகின்ற புண்ணியமான கஷேத்திரத்தில் பல்லாண்டு காலமாக தங்களை நாடி வருகின்றவர்களை எல்லாம் ஆட்படுத்தி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை கருமாரியை என்னுடைய திருவடிக்கு நல்ல கோடி பிரதட்சண நமஸ்காரம். பெரும் சாந்தி விழா என்னும் சிறிது நேரம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் தாங்கள் பொறுத்தர வேண்டும். உங்களுடைய திருவடியிலே இருந்த அந்த கோடி பிரதட்சண நமஸ்காரம் சாப்பிட்டாலும் தாயே சிறுமதியுடைய நாங்கள் தங்களுடைய வழிபாட்டிலே எங்களுடைய சிந்தனை கட்டியவற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய கருணையோ மிக மிக பெரியது. உங்களுடைய வழிபாடுகளோ மிக 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 குறைவான உங்களாலே செய்யப்பட்ட சகல வழிபாடுகளையும் பூரணமான வழிபாடாக தாக்கிவிட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கும்பாபிஷேகம் நிறைவேற்று சூரியன் சந்திரன் எவ்வளவு காலம் காட்சி கொடுக்கின்றார்கள்.
தாங்களின் ஆலயத்திலே சாந்தியமாக இருந்து தங்களை நாடி வருகின்றவர்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று அவருடைய திருவடியிலே நந்த கோடி பிரதட்சண நமஸ்காரத்தை சம்பத்திரங்காய உத்தரதிப்பாகே வீணாகானமகத்தேசே ഇലക്കുട്ടി കൊക്കുളായ്പതി പുണ്യനാമക്ഷേത്രേ വിരാജമാനസി സകലബോധ സൃഷ്ടിത്തിരി സംഹാര ദ്രോപവാനക്കര കാരണകർഷിപർവതി ബ്രഹ്മാണ്ടനായകി ഹരിമാലി അംബികാദേവി അവസരനാരവിന്ദയോഗോ അനന്തകോടി പ്രദക്ഷിണ സമർപ്പയ. அம்பிகையினிடத்திலே சிறியவர்களாகிய நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த கும்பாபிஷேக கிரியாபாக வழிபாடுகளிலே பழுதுபட்ட புத்தியையுடைய எங்களால் செய்யப்பட்ட குற்றங்கள் யாவற்றையும் தாங்கள் மன்னித்து அருள வேண்டும். கனகர சனகாதி முனிவர்கள் கூட தங்களுடைய வேத சூக்ஷ்ம ஆழங்களை அறியவில்லை தாய். பழுதுபட்ட புத்தியுடைய எங்களால் எவ்வாறு தங்களுடைய கிரியாபாக வழிபாடுகள் யாவையும் அறிந்து கொள்வது? ஆகையினாலே எங்களுடைய வழிபாடு மிக மிக குறைவாக இருக்கின்றது, உங்களுடைய கருணையோ மிக மிக கூடவாக இருக்கின்றது. தாங்கள் அவற்றையெல்லாம் மன்னித்து இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று இந்த நாட்டிலே சூரியன் சந்திரன் எவ்வளவு காலம் காட்சிக்கும் என்று சொல்லப்படுகின்ற சிவாக்னி, ஆகவனி அக்னி, கேவலாக்னி, கார்கவத்ரி அக்னி என்று சொல்லப்படுகின்ற 5 அக்னிகளை இங்கே உத்பவம் செய்து அந்த அக்னிகளே அந்தந்த மூர்த்திகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி நாளொரு மேலும் பொருதொழு வண்ணமுமாக இங்கே ஆகுதிகளை எல்லாம் சொரிந்து இன்றைய தினம் இந்த அக்னியிலே இருக்கின்ற திருவருள் சக்திகளை எல்லாம் கும்பத்திலே சேர்த்து கும்பத்தில் இருந்து விபத்துக்கு இன்றைய தினம் இந்த திருவருள் சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்க்க இருக்கின்றார்கள் அல்லவா? ஆம், இந்த வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் காண்பதற்கு 2 கண்கள் போதாது, 4000 கண் படைத்திறனே அன்றை நான்முகனே என்ற வாக்குக்கு இணங்க உங்களுடைய ஊன கண்களினாலே இன்றைய தினம் இந்த வழிபாடுகளை எல்லாம் பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய கண்கள் எல்லாம் ஞான கண்களாக மலர்ந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு இந்த கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற வழிபாடு. புள்ளினால் 100 கோடி, புதுமண்ணால் 300 கோடி, தூயதங்கல்லினால் 1000 கோடி, அல்லியன் கோதைகளாய் கல்லினால் புதுப்பினோர்கள் கைலை விட்டு அகலாதாரே என்ற வகையிலே இந்த கட்டடங்களை எல்லாம் சிற்பகலாவில் லேபனம், வர்ணகலாவில் லேபனம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே இங்கே கட்டட நிர்மாணங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து அங்கே குறிக்கப்பட்ட காலத்திலே அம்பிகையினுடைய இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா? ஆம், இதுதான் நீங்கள் இந்த மண்ணினில் பிறந்த பயன் என்று நீங்கள் கருத வேண்டும். ஆகையினாலே ஓடோடி வாருங்கள் என்னும் சிறிது நேரத்திலே இங்கே விமான தூவி அபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றது அல்லவா? தங்களுடைய வாகனம்
ग्रीं विष्णवे नमः मणिपूरकस्थाने सान्निध्यं कुरु
என் குட்டி வேணும் கூப்பிடாம தண்ணி ஊற்றுறாங்க குடிக்கிறதுக்கு அம்மா பார்த்து தமிழனே சாமத்தி எப்படியே போஸ்ட் கொடுக்கிறேன் எதுக்கு என்ன
sudah boleh digoyang. Malah kita nikah ini kan. Jadi pada ngelih pria aja begini.
மங்களமே மலையில் மாமணி வண்ண முருகரோ தொலைவிடம் கத்த வந்துன்னை நீங்குமே பூகுந்தாளை புரணி அருகலாம் ஆக்கும் தன் மொழில் சூழ்வரை காணரோ ஆர்க்கும் காண்பரீர் அடிகளுமை நோக்கி காண கதவை திறவுமே நிமித்த பொன்கொடி பூசுமியக்கரோ அந்த மில்லி அனைவரை காணரோ என்னை நீ அழியார் வந்திரஞ்சிட இந்த மாக்கர வம்பினி நீக்குமே ஆறு சூடும் மணிவரை காணரோ கூறுமாறுமை கீந்த சுந்தரோ எரறியம் பெருமானைந்த மாரியாசர வம்பரி நீக்குமே சுண்ணவன் பொடி பூசுஞ்சுமண்டரோ பணியேறுவ தேருவ அனந்தரம் அகில சராச்சரி அகிலாண்ட நாளிகே கபாலம் அகில சராச்சரி அகிலாண்ட நாளிகே சிமத் சிம்மாசனே ஸ்ரீ லலிதா மகாந்திரிவருந்தரே வராவட்டாரிகாயா கருமாரி அம்பாதேவி கபாலம் உட்காரிய உட்காரிய சுமமுகூர்த்தோ பவந்தோ மகாந்தோ அம்பாளை நேரிலே பார்க்க வேண்டாம் என்று அன்பான வேண்டுதல். அடியவர்கள் அனைவரும் அம்பாளை நேரிலே பார்க்க வேண்டாம், கண்ணாடியிலே மட்டும்தான் பார்க்க வேண்டும், நேரிலே பார்த்து தரிசிக்க வேண்டும். மாசியமாவாச மலையனூர் பூச காண வேண்டி அம்மா கரகம் எடுத்து வந்தோம் மாறி அங்காளி மயான பூமி மருளாடும் தாயி ஒன்ன கண்டு அம்மா உள்ள உருகி நின்றோம் காளி திரிசூலி மலைய போல புத்துக்குள்ளே நின்ற மாறி மலவேம்பு சூடிக்கொள்ளும் வனராணி மலைய போல மாசியம்மாவாச மலையனூர் பூச காண வேண்டி அம்மா கரகம் எடுத்து வந்தோம் மாறி அங்காளி மயான பூமி மருளாடும் தாயி உன்னை கண்டு அம்மா உள்ள உருகி நின்றோம் காளி திரிசூலி. சாம நெருங்குது சாமந்தி பூக்குது காத்தானி காத்தாக வாரும் அம்மா சூர இறக்கிற வேளை நெருங்குது சித்தாடி அங்காளி வாரும் அம்மா பம்பை அதிருது மேளம் முழங்குது அங்கம் சிலிர்த்திங்கு வாரும் அம்மா
கடல வனத்தில பூசை நடக்குது என் தாயே நீ வந்து ஏற்றிடம்மா அந்த சிவகாசி வேட்டு வச்சு ஊரழைச்சோம் அம்மா சிவகாமி ஒன்ன வச்சு தேரெடுத்தோம் அந்த சிவகாசி வேட்டு வச்சு ஊரழைச்சோம் அம்மா சிவகாமி ஒன்ன வச்சு தேரெடுத்தோம் பாடியம்மா கோபகாரி வெட்டருவா வீசி வீசி மலையனு காளி காளி மயான பூமி தேடி மகமாயி திரிசூலி வண்ணாடும் மாகாளி பொன்மாரி பூமாரி புள்ளி நீதாடி அங்காளி சிங்காளி சிவகாளி இவகாளி உலகாளும் உத்தமித்தாயே மாசியம்மா வாச மலையனூறு பூச காண வேண்டி அம்மா கரகம் எடுத்து வந்தோம் மாறி அங்காளி மயான பூமி மருளாடும் காளி உன்னை கண்டு அம்மா உள்ளம் குருகி நின்றோம் காளி திரிசூலி ஏடு எடுத்தவன் ஏறு பூடிச்சவன் வாழ வழி சொல்லும் காளியம்மா ஏழை இழைச்சவன் கோட்டை பூடிச்சவன் எல்லோருக்கும் ஓர் காவல் நீதானம்மா ஆட்டி படைக்கிற ஆங்கார பேய்களை ஓட்டி விரட்டிடும் காளியம்மா பாட்டி வரைக்கிற கொல்லாத நோய்களை தீர்த்து மூடிக்கிற தேவியம்மா உங்க சூலம் தொட்டு வேண்டிக்கிட்டோம் காளியம்மா இப்போ சூடம் ஏத்தி படையில் வச்சோம் வாடியம்மா உங்க சூலம் தொட்டு வேண்டிக்கிட்டோம் காளியம்மா இப்போ சூலம் ஏத்தி படையில் வச்சோம் வாடியம்மா ஆதிசிவன் தேவி தேவி ஆயிரங்கன் மாறிதாயி மனமிறங்கி வாடி வாடி மலையனு காளி காளி மகமாயி திரிசூலி வண்ணாடும் மாகாளி பொன்மாரி பூமாரி புள்ளி நீதாடி அங்காளி சிங்காளி சிவகாளி இவகாளி உலகாளும் உத்தமித்தாயே அம்மா மாசியம்மா வாச மலையனூறு பூசை காண வேண்டி அம்மா கரகம் எடுத்து வந்தோம் மாறி அங்காளி மயான பூமி மருளாடும் காளி உன்னை கண்டு அம்மா உள்ளம் குருகி நின்றோம் காளி திரிசூலி மலையே போல புத்துக்குள்ள நின்ற மாறி மலவேம்பு சூடி கொள்ளும் வனராணி மலையப்போலே முத்துக்குள்ளே நின்ற மாறி மலைவேம்பு சூழிக்கொள்ளும் வனராணி அம்மா மாசியம்மா வாச மலையனூறு பூசை காண வேண்டி அம்மா கரகம் எடுத்து வந்தோம் மாறி அங்காளி மயான பூமி மருளாடும் காளி உன்னை கண்டு அம்மா உள்ளம் குருகி நின்றோம் காளி திரிசூலி அங்காளியே செங்காளியே மாகாளியே மாதேவியே அங்காளியே செங்காளியே மாகாளியே மாதேவியே தாயே வந்திடு அம்மா வந்திடு மறுவூர் அழைத்தது மனம் தான் குளிர்ந்தது என்னை யார் தடுப்பது கனிந்தாய் எனக்கென்று உன்னானை சிரமேந்தினேன் உன் செவ்வாடை உடல் தாங்கினேன் வழிபாதை களைப்பாகினேன் உன் திருப்பேரை துடுப்பாக்கினேன் அங்கார காமாட்சியே செந்தூர சிவகாமியே
மனம் தான் குளிர்ந்தது. கருதாமல் இருந்தேனே வெகு காலமா, கால்பட்டு கிடந்தேனே தெருவோரமா, கண்மூடி வைத்தாயே இது நியாயமா, காத்தாடி போலாச்சு வாழ்நாளம்மா, மனபாரம் சுமந்தோர்க்கு முடிபாரமா, மகன் வந்தேன் உன் வாசல் எனைப் பாரம்மா, சுயம்பே நீ எழுந்தோடி வருவாயம்மா, சுடரே என் எதிரே நீ ஜொலிப்பாயம்மா. ஓம் பரஞானமுனியே போற்றி, ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி, ஓம் பேரின்ப ஒளியே போற்றி, ஓம் நான்மறை சக்தியே போற்றி, ஓம் மங்கள நாயகியே போற்றி, ஓம் திருவருள் திருவே போற்றி, ஓம் குருவின் குருவே போற்றி, ஓம் பங்காரு காமாட்சியே போற்றி போற்றி. மறுவூர் அழைத்தது, மனம் தான் குளிர்ந்தது, என்னை யார் தடுப்பது, கனிந்தாய் எனக்கென்று. முடியுமோ அவளை செய்ய வேண்டும் என்று இங்கே வந்திருந்து அம்பிகனுடைய அந்த பணியிலே அமர்ந்திருக்கின்ற உபயகாரர்களே மற்றும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அடியவர்களே, அம்பிகனை இங்கே நித்தியமாக இங்கே வழிபாடு செய்து நித்திய தொண்டுகள் ஆட்டிக் கொண்டிருக்கின்ற பரிவான சபையர்களே, இளைஞர்களே, அம்பிகைக்கு நித்தம் பூக்கள் பூ மாலைகள் எல்லாம் கொடுத்து அம்பினுடைய வழிபாட்டு மென்மேலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அடியவர்களே, அனைவருக்கும் அன்னையினுடைய திருப்பெரும் கருணையினாலே முதல்கள் வணக்கத்தையும் நல்ல ஆசையையும் தெரிவித்துக் கொண்டு அம்பிகையினுடைய கிரியாபாகங்கள் எல்லாம் எந்த ஒரு குறை ஒன்றும் இல்லாமல் இனிதாக நிறைவேற்றிருக்கின்றது. அவளுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ எங்களால் அவ்வளவுக்கு அங்கே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அம்பிகை அங்கே பூத்தவள் புவனம் 14 பூத்து ரசித்து கொண்டிருக்கின்ற தாயவள் இங்கே கருணை கொன்று வேண்டுதலுக்கெல்லாம் இணங்கி இங்கே கருமாரியாக அமர்ந்து இங்கே பொழியை பெற்று இங்கே உங்களுக்கெல்லாம் திருவருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அவ்வகையிலே அந்த மனக்கண்ணிலே எம்பெருமாட்டியுடைய அந்த திருவருள் அனைவருக்கும் கிடைக்கடல் பிரார்த்தனை பண்ணி மென்மேலும் இந்த ஆலயம் சிறக்க பலவிதமான உபயோகங்கள் செய்து மென்மேலும் அம்பிகளுடைய அந்த அகோரத்தினுடைய சாந்தி தனியும் பொருட்டாகும். அவளுக்கு படைகள் பூசைகள் அங்கே மென்மையிலும் சிறக்கும் பொருட்டாகும். அம்மைகளுடைய அந்த கைங்கரியத்தை இங்கே தங்களுடைய சிஸ் மேல் கொண்டு இங்கே தரிசனம் செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் எங்களுடைய குலதெய்வம் இறைவியை நாங்கள் எவ்வளவு உள்ளத்துக்கு அங்கே சிறப்பிக்கின்றோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை மென்மையிலும் சிறப்பு பெறும். இங்கே எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கின்ற அடையர் கூட தனது இந்த தரிசனத்தை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அப்படியான உள்ளம் கொண்டவர்களுக்கு தான் இறைவனுடைய அந்த திருவருள் அங்கே மென்மையிலும் அங்கே சிறப்பு பெறுகின்றது. ஏனென்றால் இப்படியான கைங்கரியத்திலே கட்டாயமாக நாங்கள் இங்கே அம்பிகை தரிசனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் 12 ஆண்டுகள் வழிபட்ட பலனை தருகின்ற ஒரே ஒரு பலனாக விளங்குகின்ற இந்த கும்பாபிஷேகம் 12 வருடங்கள் ஆலயத்திலே வந்து கும்பிட்ட பலனை ஒரு கணம் தள்ளவது இந்த கும்பாபிஷேகம். அவ்வகையிலே இந்த ஆலயத்திலே மென்மையிலும் சிறப்பும் பொருட்டாலும் பெருமை பொருட்டாலும் இங்கே வந்திருந்து வாழ்வதற்கு வழிசாணித்த தாய் தந்தையருடைய திருவடி பணிந்து குருநாதனுடைய திருவடிகளை சிறசிலே தூண்டி இந்த நமது குலதெய்வமாக விளங்குகின்ற முத்துமாரி அம்பிகையினுடைய திருவடி பணிந்து இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பிரதமர் ஸ்ரீரங்கநாதர் குருக்கலையாவுடைய திருவடிகள் பணிந்து இந்த ஆலயத்திலே மிக அடியவர்களாக நீங்கள் இன்றைய தினம் வந்து இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழாவை கண்ணுறுக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த ஆலயம் பழமை போன்று புதுமையாக என்றிலிருந்து விழித வேண்டும் என்றும் அம்பிகையினிடத்திலே பிரார்த்தனை பண்ணி எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஆசி கூறி விடைபெறும்.
கணேசன் ஐயாவின் ஆசையுடன் இங்கே எங்களுக்கு விநாயகருடைய தாகத்தை அங்கே மென்மேலும் சிறப்பு பஞ்சகுண்டத்திலே பூர்வ திக்கிலே இருந்து அந்த ஆகவ நாட்டிலேயும் அங்கே அம்பிலேயும் ஆரோவனில் அமர்ந்திருக்கிற சிவாச்சாரிய பெருந்தகை இதுவாலை தென்கோவை கற்ற பிள்ளையாட்டு பிரதம குரு செல்வசேனர்களுடைய ஆசையை பெறுவோமாக. எம்பெருமானுடைய மேலாண்மைக்கு முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தை நீரே சிறப்பட நடாத்தி மகா ஆசீர்வாதம் செய்து மகா ஆசீர்வை செய்து வீட்டிருக்கின்ற சிவாச்சாரியர்களுடைய அருள் ஆசியுடனும் சர்வ சாதகாசிரியராக இருக்கின்ற கணேசன் ஐயாவுடைய ஆசியுடனும் பரிபூரணமாக இருக்கின்ற இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பெருமாட்டியினுடைய பேரருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி வணக்கம். செல்வசேனர்கள் நல்ல ஆசையுடன் இங்கே உற்சவமூர்த்தியை பிரதிஷ்டை செய்து இங்கே எங்களுடைய தட்சண குண்டத்திலே அங்கே ஆராதனை பண்ணி மகிழ்ந்து உங்களுக்கெல்லாம் ஒன்றுடைந்த மண்ணிலே வாழ்ந்த சிவாச்சாரிய பெருந்தகையாக இருக்கின்ற அழகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள் எங்களுக்கு சிலர் ஆசையை வழங்குவாராக. எல்லாம் விநாயகப் பெருமானின் பாத கமலங்களை பணிந்து கருமாரி அம்மனின் திருவருள் துணை கொண்டு இந்த மகா பிரதத்தை கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்த பிரதம குருவுக்கும் எல்லாம் வல்ல கருமாரி அம்மனின் திருவருள் கிடைக்கும் மற்றும் கருமாரி அம்மனின் மீளா அடியவர்களுக்கும் எல்லாம் வல்ல திருவருள் என்றொன்றும் கிடைக்கும் என்று நல்ல ஆசீர்வாதம். வைரஸ் அழகேஸ்வர ஐயாவுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு இங்கே வைர பெருமானுக்கு வைர பிரதிஷ்டை செய்து உத்தரகுண்டத்திலே அங்கே ஆராதனை சிவாச்சாரிய பெருந்தகை விசாரதன குருக்கள் ஐயா அவர்கள் கலட்டி எச்சாண்டி மாரியம்பா தேவஸ்தான பிரதம குரு அவர்களை சரி ஒரு ஆட்சி வழங்கும்படி அமர்ந்து கொள்வோம். அம்பாளின் பாகமடைந்து இந்த உபாசத்தை பிரம்மணன் காத்திய திருநூறுகள் அவர்களுக்கும் சர்வ சாதனாசிரியராக பிரம்மணிய கணேசன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய சிவாச்சாரிய உதவியாளர்கள் அம்பிகை ஐயாக்கள் அனைவர்களும் அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நல்ல ஆசையை தெரிவித்துக் கொண்டு அம்பாளின் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஆசையுடன் இங்கே முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து பச்சிமகுண்டத்திலே ஆராதனை மணிய சிவாச்சாரிய பெருந்தகை வைகுந்த வாச குருக்களை அவர்கள் நல்ல ஆசையை பெறுவோம். எல்லாம் அல்ல பெருமருளாம் பெருமாட்டியினுடைய பாதக்காரணங்களை வழங்கிக் கொண்டு இங்கே எங்களுடைய இந்த குலதெய்வ நாயகி கருமாரி அம்மனுடைய திருக்கோவிலின் கும்பாபிஷேக கிரியாவாதங்களை திறம்பட ஆன்மார்த்த மனசாபக்தியான பூர்வமாக திறம்பட செய்து நடாத்திய எங்களுடைய ரங்கநாத குருக்கள் ஐயா அவர்களுடைய பாதங்களை குருவாக அவருடைய பாதக்கமங்களை வணங்கிக் கொண்டு ஏனைய மூர்த்திவ குருமார்களுடைய பாதங்களையும் சர்வபோதவாசியர் ஏனைய உதவி சிவாச்சாரியருடைய பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அடியவர்களாகிய எல்லோருக்கும் எம்பெருமாட்டியினுடைய இந்த கும்பாபிஷேகத்தின் ஊடான பலன்களும் அனுக்கிரகங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமாட்டியினுடைய பாதக்கிரமங்களை எளியபூர்வமாக வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் நல்லாசியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். வைகுண்ட வாச குருக்களை நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கௌரவிப்பினை சர்வ சாதகாசியில் வேசையில் இருக்கின்ற வர்ணவிவனையா அவர்கள் வழங்கினார்கள்.
எங்களுக்கெல்லாம் நேரடியாக வருகை தந்து தற்சமயம் வேறு ஆலயத்துக்கு சென்றிருக்கின்ற சைவகுருமார் அச்சகத்திரையினுடைய செயலாளர் சதா மகாலிங்க சிவகுருகுலையா அவர்கள் இவ்விடத்திலே இல்லை. ஆகையினாலே அவருடைய கௌரவத்தை எங்களுடைய பிரதம குருக்கள் ஸ்ரீ விசதரி ரங்கநாத குருகுலையா அவர்களுடைய கொடுத்து கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுக்கு கருமாரி அம்பாள் போலவே வந்து அமைந்து அவரும் இந்த முத்துமாரி அம்பாளுடைய சக்தி உபாசகர் வழக்கம் போல முத்துமாரி அம்பாள் ஆலய பிரதம குரு. அவர் சென்ற இடமெல்லாம் அம்பாளை தான் குருபாவசம் பண்ணுவார் அநேகமாக. அதே போல அவரது அம்பாள் ரூபமாக இருப்பார். ஸ்ரீ ரங்கநாத குருகுலையா அவர்களுக்கு இந்த கௌரவத்தை கொடுத்து கௌரவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இன்னும் ஒரு ஆலயத்திற்கு சென்று எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற கோட்டை முனியப்பர் தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேகத்தை செய்வதற்காகவும் இந்த ஸ்ரீ ரங்கநாத குருகுலையா அவர்கள் செல்ல இருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த கௌரவத்தை கொடுத்து வழங்கப்படுகின்றது. ராசனையாளருடைய கௌரவத்தை அவர்களுடைய புத்திரன் இங்கே இருக்கின்ற அந்த அவர்களுக்கு கொடுத்து கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய யாகத்திலே இருந்து வழிபாடு செய்தவர், பிரதான யாகத்திலே பூரகுண்டத்திலே இருந்து வழிபாடு செய்த ஸ்ரீ செல்வசேன குருகுலையா அவர்களுக்கு கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுடைய எழுந்தருளை அம்பாளை கும்பாபிஷேகம் செய்தவர். உங்களுக்கு எல்லாம் இந்த ஐயாவை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உலக நாடு போராடவே அடிபட்ட பிள்ளை அலங்கேசர் குருக்கள் என்று சொல்லுவார்கள் அன்பாக. அவர்களுக்கும் இந்த கௌரவத்தை கொடுத்து வழங்கப்படுகின்றது. அம்பாள் ஆலய பிரதம குரு எங்களுடைய வைரவர் யாக பிரதம குருவுமாக இருந்து எங்களுடைய பிரதான யாகத்திலே உத்தரவுண்ட மூர்த்திகளாக இருந்து ஸ்ரீ விசாரத்தின குருகுலையா அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக அச்சிலேரி தீர்த்தாங்குள பிள்ளையார் தேவஸ்தான பிரதம குரு ஆதீன கர்த்தாவாகவும் இருக்கின்ற எங்களுடைய யாகத்திலே வள்ளி நிவேசனா சமேத சுப்பிரமணிய பெருமானுடைய யாகத்திலே இருந்து வழிபட்டவர். பிரதம குண்டத்திலே பச்சிம திக்கு என்று சொல்லப்படுகின்ற தருண பகவானுடைய குண்டத்திலே இருந்து வழிபட்டவருமாக இருக்கின்ற ஸ்ரீ வகுந்தவாச குருகுலையா அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றது. அத்தோடு இசைக்கு ஒருவாரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த 4-5 தினங்களும் எங்களை எல்லாம் இசையிலே ஒன்றாக கூட்டி சென்ற அன்பாக பாலனையா என்று சொல்லுவார். அவர்களும் ஒரு முத்துமாரி அம்பாளுடைய ஆலய பிரதம குரு. அவர் இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் சென்று இந்த கும்பாபிஷேகங்களை சென்று வருகின்றனர். அண்மையிலே நோர்வே துர்க்கி அம்பாள் தேவஸ்தான பிரதம குருக்களோடு சென்று அங்கே கும்பாபிஷேகம் செய்திருந்தார். அதே போல அவர்களும் இன்றைய தினம் முனியப்பர் ஆலயத்தில் சென்று இருக்கின்றார். அவர்களுக்கும் அம்பாளனுடைய திருவருளும் பேரர்களும் என்று கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த கௌரவம் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது.
அம்பிகையையும் மகிழ்ந்து தன்னையும் மகிழ்ந்தி அனைவரையும் அன்னையும் பால் திரட்டி அந்த திருவருளை அன்னைக்கு பூரணமாக அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் நல்லெண்ணத்துடன் கோவையார் சொன்னது போல இசையிலே தன்னையும் மகிழ்த்தி மக்களையும் மகிழ்த்தி அன்னையும் ஆனந்தத்திலே திகழ்த்த வைத்து சிவஸ்ரீ கணேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு இந்த உபச்சாரத்தினூடாக மென்மேலும் அவர் ஆசையை பெற்றுக்கொண்டு அவருக்கு துணையாக இந்த வேத பாராயங்களை முழங்கி அங்கே ஒவ்வொரு அக்ஷரமும் அங்கே விழும் பொழுது பொழிர் கொன்று இப்பொழுதெல்லாம் இங்கே அறிமுகமானார் கோவி ஐயா அவருடைய உச்சரிப்புகள் எல்லாம் அந்த மந்திரத்தினூடாக அங்கே ஒழிக்கும் பொழுது அங்கே பட்டு தெரிக்கின்றன அந்த தெரிக்கின்ற ஒளிகள் எல்லாம் அம்பிகளுடைய அந்த திருவுருவத்திலே பிரகாசிக்கின்றன ஒவ்வொரு மந்திரமும் அங்கே எப்படி அந்த ஜம்மண்டு அங்கே பிரகாசிக்கின்றதோ அதுபோல அந்த மந்திரம் எல்லாம் அம்பிகளுடைய அந்த உருவத்திலே பட்டு திரைக்கும் பொழுது அதனுடைய பிரகாசம் மென்மையிலும் சிறப்பு பெறுகின்றது. அப்படி ஒரு குருக்களை அவர்களையும் இந்த உபச்சாரத்திலே அங்கே கொடுத்து மகிழ்கின்றோம். அவர் புள்ளியார் பட்டியலே கற்று இங்கே வந்து வேத பாராயணங்கள் எல்லாம் முழங்கி தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்கின்றார். தங்களுடைய வழித்தொழிலே வந்த இந்த மண்ணுக்கு தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்கின்றார். அந்த சிவாச்சாரிய பெருந்தகைக்கும் இந்த உபச்சார வழிபாடை கொடுத்து மகிழ்வோமாக. உடனேயா அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த கும்பாபிஷேகமே நடைபெற்றிருக்க மாட்டார். அதே போல இங்கே அன்பாக அகிலனையா என்று சொல்லுவார்கள். அகிலனையா அவர்களுக்கும் கௌரவம் வழங்கப்படுகின்றது. அவர்களோடு கூடவே ஒன்றிணைந்த ஞானமையா அவர்களுக்கும் இப்பொழுது கௌரவம் வழங்கப்படுகின்றது. மன்னித்துக் கொள்ளவும் எங்களுடைய சாதக ஆசிரியர் அகிலனையா அவர்கள் உதவி ஐயா என்று கூறிவிட்டோம். அவர்களுக்கும் இந்த கௌரவம் கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களோடு கூடவே எங்களுடைய அழகேச குருக்கள் ஐயா அவர்களுடைய புத்திரன் இந்தியா மற்றும் இலங்கையிலே எந்த ஆலயத்திலே எல்லாம் உபாபிஷேகம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் சென்று வேத பாராயணங்களை செய்து வருகின்ற அண்மையிலே புவனேஸ்வரர் கோவில் சென்று வேத பாராயணம் சிவ யாகம் என்று சொல்லப்படுகின்ற மகா யாகத்திலே கலந்த ஒரு சிவாச்சாரிய பெருந்தகை அமிர்தனையா அவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வேலனை பிள்ளையார் முடிப்பிள்ளையார் என்று அன்பாக சொல்லுவார். மயூரனையா அவர்கள் எதிர்வருகின்ற கிழமையிலே அவரும் ஒரு குருக்களாக இருக்கின்ற அவர்களுக்கும் எங்களுடைய அம்பாளினுடைய திருவருளுக்கு பேரருளுக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அவர்களுடைய குருத்துவம் என்றென்றும் மேலோங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கும் இப்பொழுது இந்த கௌரவம் கொடுக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுக்கு உதவியாக இருந்த மிதுனன் ஐயா அவர்களுக்கும் இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக கேரளாவில் தொட்டில் கந்தசாமி கோவில் அடியில் பிரதம குருவாக இருக்கின்ற எங்களுக்கு அன்பாக ஞானமையா என்று சொல்லுவார்கள் தவறுவன் ஐயா அவர்களுக்கும் இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுடைய அன்பாக அழைக்கின்ற ஞானமையா கோணேஸ்வரர் கோயில் பிரதம உதவி ஐயாக இருக்கின்றவர் அவர்களுக்கு இப்பொழுது இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக சுதன் ஐயா அவர்களுக்கும் நாயன்மார் கட்ட ஞான வைத்திர பெருமான் தில்லநாதன் ஐயா அவர்களுடைய பேரன்
சுதனையா அவர்களுக்கும் இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த 5 தினங்களும் அம்பாளுக்கு பிரசாதம் செய்து தந்த ஐயாக்கள் அன்பாக கைனையா என்று சொல்லுவார்கள். அவர்களோடு இணைந்த கையா ஐயா அவர்களுக்கும் இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. கைனையாவினுடைய கௌரவத்தையும் கையா ஐயாவிடத்திலே கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கையா ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வில்லுன்றி தேவசான இளம் சிவாச்சாரிய பெருந்தகை அங்கே ஆலயத்திலே சங்காபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்க கூட செல்லாமல் இந்த அம்பாவோடு விருப்பமாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து சிறப்பிக்கின்ற உதவி ஐயா கைனையா அவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் வழங்கும். அடுத்தபடியாக இந்த தினந்தோறும் அம்பாளினுடைய திருமேனியை தீண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது என்று சொல்லி கூட அவர் சஞ்சலம் இல்லாம எத்தனையோ பெரிய கைங்கரியங்கள் எல்லாம் ஆலயத்திலே செய்ய வேண்டும் என்று மனதிலே திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ அன்பாக புலனையா என்று சொல்லுவோம். அந்த நிலாவுலன் ஐயா அவர்களுக்கும் இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. அன்பாக எங்களுடைய புலனையாவுடைய தம்பி நிரனையா அவர்களுக்கும் இப்பொழுது கௌரவம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கும் அம்பாளினுடைய அனுக்கிரகம் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அவர்களுடைய துறையிலே அவர்கள் மேலோங்கி ஆலயத்தினுடைய வர்ண பூஜை அமைத்து தந்த பாஸ்கர உறவினர் அவர்கள் வேலனை ஆகியோர் அவர்களையும் இவ்விடத்திலே வருக தந்து இந்த கௌரவத்தை பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் அம்பாளுடைய கருணை என்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி சிப்பாச்சாரியாராக இருக்கின்ற வேதநாயகம் அவர்களுக்கும் இப்பொழுது கௌரவம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கும் இவர்களிடத்தில் வருகிறது அம்பாளுடைய திருவருளும் பேரும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக் கொள்கின்றோம். மகமாயி தாயே மங்களம் தா மகமாயி
ஈஸ்வரி அபயம் என்றால் அருள் புரியும் குங்குமக்காரி பறக்கத்தலை மிதிப்பவளே வேப்பிலிக்காரி ஈஸ்வரி அபயம் என்றால் அருள் புரியும் குங்குமக்காரி சமயபுர மாரியாத்தா எங்கள் சஞ்சலத்தை தீரு ஆத்தா சமயபுர மாரியாத்தா எங்கள் சஞ்சலத்தை தீரு ஆத்தா ஜெகமாளும் கர்ணீலி மகமாயி திரிசூலி சுமயவளே பகவதியே அம்மா தாயே எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மகா கும்பாபிஷேகத்தை அன்னையின் அருளினாலே இவ்வளவு திறமையான முறையிலே நிறைவேறுவதற்கு எங்களுடைய ஒத்துழைத்த அனைவரையும் நாங்கள் ஒவ்வொருவராக குறிப்பிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையாக இந்த எங்களுடைய ஸ்ரீ சதா மகாசிங்க குருக்கள் தொடக்கம் இந்த பிரதம குருவாச்சாரியாக இருந்து செயற்பட்ட குருக்கள் தொடக்கம் இன்றைக்கு இங்கே அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய குருக்கள் ஐயாக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அவருடைய பாதம் படைந்து வணங்கிக் கொள்கின்றோம். அவர்களுடைய சேவைக்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய பணிகளிலே அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட வர்ண பேர் செய்தவர்கள் மணப்பள்ளி பேர் செய்தவர்கள் இந்த ஒளி விரப்போடு செய்தவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மனநிறைவோடு வணங்கி அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல ஆலய பரிபாலன சபையினர் இந்த ஆலயத்தினுடைய இந்த அரிய அறப்பணியை முன்னெடுத்த அறக்காவலர்கள் அனைவரையும் நாங்கள் தனித்தனியாக குறிப்பிடாமல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே இயன்றளவு தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழித்து இங்கே வந்து அம்பியினுடைய அருட்கடாட்சத்தை பெற்று செய்ய வந்த அடியவர்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு எல்லாம் வல்ல எங்களுடைய இறைவனுடைய திருவிழா சிந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பறவையில் கூடி திரளுப்பது போல இந்த அன்னையினுடைய அன்னைப்பட்டி கொக்குளப்பதி 3 மொழி கருமாரி அவனுடைய மகா கும்பாபிஷேகம் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று முடிந்ததற்கு எங்களுடைய அண்ணன் ஆச்சாரியர்கள் அடியவர்கள் இங்கே ஓடியாடி வேறு செய்தவர்கள் அறப்பணியாளர்கள் இந்த ஆலயத்திலே இன்றைக்கு கண்ணும் கருத்துமாய் இருந்து சேவை செய்து கொண்டு வருபவர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை மொத்தமாக காணிக்கையாக்கி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். போட்டு கொடுத்து அன்னையின் இந்த அருள்பணிக்கு முதுகெலும்பாக இருந்து இந்த ஆலயத்தை ஆனபுர செதுக்கி எங்களுக்கு தந்த சிற்பாசிரியர் திரு மாஸ்டர் அவர்கள் கொடுத்து தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஆவணமாக மகா கும்பாபிஷேக ஆவண பொக்கிஷ வெளியீடு நூல் வழியில் இப்பொழுது இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் தீவு பகுதி அல்லப்பட்டி கொக்குளப்பதி 3 மணி கருமானி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக சிறப்பு மலர் 5/2/2020 இந்த மலரை வெளியிட்டு வைப்பதில் உங்கள் அனைவரும் சார்பாக நாங்கள் பேரன் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறோம். அந்த வகையிலே அந்த பிரதியின் முதலாவது பிரதியினை கையெழுப்பதற்காக அதை வழங்கி கௌரவிப்பதற்காக கலாநிதி திருநாவுக்கரசு அவர்களை மிக அன்போடு இங்கே அழைக்கிறோம்.
முதலாவது விருதினை இப்பொழுது பெற்றுக்கொள்வதற்காக சித்தலிங்கம் வெல்லகுருநாதன் அவர்களை அன்போடு வைக்கிறோம். அதனை முன்னாள் கல்வி கல்லூரி விருதுகளாளர் திருநாவுக்கரசு அவர்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி. அடுத்ததாக திரு எஸ் ராசலிங்கம் அவர்களை அன்போடு இந்த முதன்மை பிரிவினை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இப்பொழுது இந்த நூலின் வெளியீட்டுரையினை ஒரு நூல் சம்பந்தமான ஒரு சிறு உரையினை அறிமுகத்தினை வழங்குமாறு இந்த நூலின் நூலாசிரியர் திரு திருநாவுக்கரசு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்பிகை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ காலத்துக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எங்களுடைய கருமாரியம்மனுடைய ஆரிய மகோத்சவம் காண குழுவிருக்கின்ற அடியவர்களே, உங்களுக்கு ஒரு ஆவணமாக இந்த சிறிய மலரை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அழகான வண்ணப்படங்கள், அம்பாளுடைய பழைய கால கோயிலுடைய அமைப்பு, புதிய மாற்றங்கள் எல்லாம் வண்ணப்படங்களாக செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ ஆசிரியர்கள் சர்வபூத ஆசிரியர் தொடக்கம் பிரதமர் தொடக்கம் ஏனைய எத்தனையோ பேருடைய ஆசிரியர்கள் பாட்டுகள் இருக்கின்றன. ஆலய வரலாறு தெளிவான முறையிலே இயன்றளவு நுணுக்கமாக ஆராய்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கும்பாபிஷேகத்தினுடைய மகிமைகள், கும்பாபிஷேகத்தை சிறப்பு பற்றிய கட்டுரைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருக்கும் பொக்கிசமாக அதிக அளவில் பிரதிகளை அளிக்க முடியாது, வீணாக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்து வைத்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். எத்தனையோ அன்றைப்பட்டியிலே முதலாவது ஆலயமாக, தொன்மை வாய்ந்த ஆலயமாக, வரையும் அரவணைக்கின்ற தாய் தெய்வத்தினுடைய வழிபாட்டு ஆலயமாக விளங்கிய இந்த கொப்பளப்பள்ளி 3 முடி கருமாரியம்மனுடைய ஆலயம் சம்பந்தமாக முதல் வெளிவருகின்ற இந்த ஆவணத்தை சிறப்பு முறையில் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உலக்கி பணி என்பதுதான் அதனுடைய பேராக இருந்தது. பக்கத்திலே இருக்கின்ற குளத்திலே இன்றைக்கு மூன்று கிடக்கிறது. அதிலே கொக்குகள் உணவுக்காக உலக்கி கொண்டு இருந்தபடியால் கொக்குலக்கி பணி என்று சொல்வார்கள். பண்டிதர் காவா ஆளுமோ அவர்கள் அவரவர்கள் இதை பற்றி பாட்டு எழுதியிருக்கின்றார். இந்த பாட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கொக்குளப்பள்ளி என்று சுருக்கமாக சொல்லுகிறோம். இந்த அன்னையுடைய அருட்காட்சம் எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொண்டு கட்டாயம் இன்றைக்கு எத்தனையோ உலகிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை எதிர்த்து வந்திருக்கிறார், என்னிடம் வந்து சேர்த்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கட்டாயமாக இந்த அன்னையுடைய அருளை எந்தெந்ததும் வியந்து போற்றும் வண்ணம் உங்களுக்கு அருள் தருவாள். நீங்களும் அவள் மீது நம்பிக்கை வையுங்கள். அவளுடைய மலரடிகளை தொடுங்கள். உங்களுக்கு எல்லா வகையான இஷ்ட சித்திகளும் கிடைக்கும். துன்பங்களை எல்லாம் சுமக்கக்கூடிய வலிமையை அவள் தருவாள். உலகம் எங்கனும் பரவி நின்றவள், உயிரினங்களில் அறிவு நின்றவள், அளவிலாதவள், அறிவிலாதவள் ஆதிபராசக்தி. அந்த ஆதிசக்தியின் வடிவமாக கருமாரியாக உருமாறி இருக்கின்றாளுக்கு அவளினுடைய பாதங்களை பணிந்து நாங்கள் இன்றைக்கு எங்களை விவித்துக் கொள்வோம் என்று கூறி இந்த அரிய மலரை உங்கள் கைகளிலே வாங்கி வீட்டிலே பாதுகாப்பாக வைத்து அவளுடைய பெருமையை காலங்காலமாக கடந்து வந்த பாதையை, பட்ட துன்பங்களை, துயர்களை, அந்த துயரங்களை மீட்டெடுத்த திறமையை இந்த அறப்பணியாளர்கள் ஒரு சிலருடைய உதவியோடு இந்த ஆலயம் மீண்டும் மீண்டும் வெட்டு தலைக்கின்ற வரம் போல அடித்து வந்து இன்றைக்கு ஒரு காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மகாபுரத்தை கண்டிருக்கின்றது. என்றளவு குறைந்த அளவுக்கு மக்கள் கூடியிருக்கிறீர்கள். அந்த அன்னை எங்களை கைவிடப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் தாய் பிள்ளையை இந்த காலத்திலும் கைவிட மாட்டாள். பிள்ளைகளை மறந்து தந்த விதத்திலே தாயை நினைத்துக் கொள்ள வேண்டும். அழுகிற பிள்ளைக்கு தான் கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு அவருடைய நல்களாச்சல் கிடைக்கும். இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து கூடி வந்திருக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள். 90 வயது மூதாட்டி கூட வந்திருக்கிறார். அவை அழைத்து வந்திருக்கிறார். அப்படி எத்தனையோ இதை பார்க்கும் போது அவருடைய அற்புதத்தை என்னென்னு சொல்ல, அப்படியே உண்மையாக உலகம் முழுதையும் இருந்த அன்னை, ஆனால் என்று குமரியாய் இருப்பவள். அப்படிப்பட்ட இளமையும் பழமையும் புதுமையும் நிறைந்த தாயை பணிந்து என்னுடைய வாழ்வை ஈடேற்றிக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த மலரின் மலராசிரியர் கோவில் நிலை விருதியாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இந்த நூலின் சிறு அறிமுகத்தினை உங்களுக்கு வழங்கியிருந்தார். அவர்களுக்கு இந்த
ஆலயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூல் அனைவரது கைகளையும் வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆவணம், முக்கியமான ஆவணம். ஆகவே குடும்பத்தாரோட கொடுத்து அதை பெற்று உங்கள் இல்லங்களில் எதிர்கால சந்ததிக்கு எங்கள் வரலாற்றினை, இந்த ஆலயத்தின் தொன்மையினை எடுத்துச் செல்கின்ற இந்த அற்புதமான போக்குவரத்தினை பாதுகாக்க வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு இதை நாங்கள் பரிமாற்றுவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் உங்களை வேண்டி பொறுப்புணர்வுடன் இந்த பிரதிகளை ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொரு பெற்று அதை தொழில் பாதுகாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ, முழுமைக்கும் நீ என்ற நன்னையன்றோ, எண்ணெய்க்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ, என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளையன்றோ, அன்புக்கே நான் அடிமையாகவே. ஆலயத்தில் அர்ச்சனை செய்ய விரும்பும் அடியார்கள் அங்கே அர்ச்சனைக்கான ஏற்பாடுகள் சிவாச்சாரியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அர்ச்சனை செய்ய விரும்பும் அடியார்கள் அந்த இடத்திற்கு தரிசித்து அம்பிகைக்கு அர்ச்சனைகளை செய்து அர்ப்பராட்சங்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஆலயத்தை அலத்தூர் செலுத்தி எங்களுக்காக தந்த சிற்பாசிரியர்கள், துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் இந்த இடத்திலே பாடசாலையில் வருகிறது பாடசாலை மாணவர்களுக்கான அன்னதான நிகழ்வு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து ஏறி அடையவர்களுக்கான அன்னதான நிகழ்வு இடம்பெறும். தயவு செய்து அம்பிகையின் அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டு வீடுகளுக்கு செல்லாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காற்றாகி காற்றாகி கனலாகி கடலாகி நாய் கருவாகி உயிராகி உடலாகி நாய் நேற்றாகி இன்றாகி நாளாகி நாய் நிறமாகி பயிராகி உணவாகி நாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகி நாய் தொழுதாலும் அழுதாலும் வழிவாகி நாய். ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம், மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம், மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். வேப்பன் சேலை கட்டிக்கிட்டு வேப்பங்கழி ஆக்கிக்கிட்டு அக்கினி சட்டி ஏந்திக்கிட்டு அரைச்ச சந்தனம் பூசிக்கிட்டு கரகை எடுத்து ஆடிக்கிட்டு மலைய நூற தேடிக்கிட்டு ஆசை மேல ஆசை மேல ஆசை வச்ச தாயி ஆசை வச்ச, மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம்.
சேரு நடவோடு ஏழை படும்பாடு அம்மா அங்காளி நீ கேளு. காத்து மழையோடு கால கரை சேர தாயே போராடும் என் வாழ்வு. மண்ணும் பொன்னாகும் விவசாயி உழைச்ச பஞ்சம் பசி தீரும் வயக்காடு விளைஞ்ச அம்மா அங்காளி உன்னானை கிடைச்ச வானவெளி கூட பயிராகும் விதைச்ச காலம் பார்த்து மழை பொழிய உதவி செய்த மாறி பூவும் பிஞ்சும் பொசுங்கிடாம காத்து நின்ன காளி. நேரம் பார்த்து தேடி வந்தோம் மலையனூறு தேவி. நேத்தி கடன் தீர்த்து புட்டோம் ஏத்துக்கணும் தாயி. ஆசை மேல அம்மா ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம். மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். நாடு தாய் நாடு என்னும் பண்பாடு எல்லாம் போயாச்சு நேற்றோடு. நாளும் தெருவோடு சாதி தகராறு மனுஷன் மனசுக்குள் நோக்காடு. சொத்து சுகத்துக்கு பூகம்பம் வெடிச்ச அண்ணன் தம்பிக்குள் பகை மூடும் பரிசா. சொந்த ரத்தங்கள் யுத்தத்தை நினைச்ச இந்த சமுதாயம் வளராது பெருசா. சூளமேந்தி கால கணக்க மாத்த வேணும் தாயி. சூட்சமத்தை அழிக்க வேண்டும் மலையனூறு காளி. நானும் உலகை நல்ல வழியில் நடத்த வேணும் தாயி. பாதம் தொட்டு கேட்டுக்கிட்டோம் மலையனூறு காளி. ஆசை மேல அம்மா ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம். மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம். மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். வேப்பஞ்சேல கட்டிக்கிட்டு கேப்பங்களி ஆக்கிக்கிட்டு அகினி சட்டி ஏந்திக்கிட்டு ஆட்ட சந்தனம் பூசிக்கிட்டு கரகை எடுத்து ஆடிக்கிட்டு மலையனூரை தேடிக்கிட்டு. ஆசை மேல அம்மா ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம். மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். ஆசை மேல ஆசை வச்சோம் தாயி ஆசை வச்சோம். மாசி மாசம் பூச வச்சோம் நாங்க மாசி மாசம் பூச வச்சோம். ஆத்தங்கர மேடையில கோயிலு அங்கு நட்டு வச்ச சூலம் நமக்கு காவலு. ஆத்தாடி காத்தடிக்கும் கோப்பிடு அங்கு ஆத்தாட வேண்டி நின்னு கூப்பிடு. வேப்பஞ்சேல நெசவு செய்யும் ஊரிது அங்கு கூழுசால 3 வேளை நடக்குது. ஊத்துக்கோட்டை உரிமை மேளம் கேக்குது அந்த ஆரணிக்கு ஆடி மாசம் அழைக்குது. பாளையத்தா பாளையத்தா என்று பக்தி பரவச குரல் கேட்குது. ஆலயத்தை தேடி வந்து இப்போ ஆணும் பெண்ணும் அருளாடுது. அத்தங்கர மேடையிலே கோயிலு அங்கு நட்டு வச்ச சூலம் நமக்கு காவலு. ஆத்தாடி காத்தடிக்கும் கோப்பிது அங்கே ஆத்தாட வேண்டி நின்னு கூப்பிடு.
கரகம் எடுத்து ஒரு பம்பரமா சுத்து நெருப்பு சட்டி எடுத்து அவ தீயில் வேள்வி நடத்து கொட்டு மேடம் கேட்டு ஒரு கும்மி பாட்டு கட்டு புத்து மேட பார்த்து ஒரு கட்டி சூடம் ஏத்து காளியம்மா காளியம்மா என்று காலை தொட்டு வரம் கேளு 3 தலை சூலமதே இப்போ மூச்சு வாங்க சுத்தி நில்லு ஆத்தங்கர மேடையிலே கோயிலு அங்கு நட்டு வச்ச சூலம் நமக்கு காவலு ஆத்தாடி காத்தடிக்கும் தோப்பிது அங்கே ஆத்தாட வேண்டி நின்னு கூப்பிடு